வணக்கம் நண்பர்களே. ரோகிணி செஞ்ச வேலைனால மனோஜ் வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையுமே வந்து போட்டு கொடுக்குறான். அங்கே முத்துவும் மீனாவும் பரசுராமன் பொண்ணுக்கு வந்து மேரேஜுக்காக வேண்டி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சம்பவம் வந்து நடக்க போகுது. கறிக்கடைக்காரர் வந்து பண்ணின வேலைனால முத்து வந்து பாயிண்ட் வந்து பிடிச்சிடறான். என்னதான் ஆச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அரேபியனானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முத்துவும் மீனாவும் பரசுராமனோட வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணை பார்த்து நாங்கள் பேசிட்டு தான் வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு தெளிவாக தான் வந்து டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் இந்த மேரேஜ் வந்து நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஃபஸ்ட்டு பரசுராமன் வந்து தயங்குறாரு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அப்போ பரசுராமனோட வைஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து கட்டி கொடுத்துருக்கிறது வந்து பெரிய இடத்துல சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் என்ன சொல்கிறான்னா, சொந்தக்காரங்க அப்படி இப்படி தான் பேசுவாங்க, அவங்க கிட்ட ₹1,00,000 கடன் கேளுங்க, மேரேஜுக்கு வராமல் ஓடிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். பொண்ணு வாழ்க்கை முக்கியமா இல்லை சொந்தக்காரங்க முக்கியமா அப்படின்னு முத்து கேட்ட உடனே லாஸ்ட்டாக அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கறிக்கடைக்காரர் மணி வந்து இவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டு சார்பாக வந்து பேச வர்றாரு. ஆனால் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வரலான்னு நினைக்கும் போது ஒரு நல்ல விஷயம் பேச போகிறோம், ஒரு ஸ்வீட் கூட வாங்காமல் எப்படி போகிறது அப்படின்ட்டு ஸ்வீட் வாங்குறதுக்காக வேண்டி கடைக்கு போகிறாங்க. இவங்க கடைக்கு போன டைமில் தான் முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையோட அப்பா மேரேஜுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஆனால் முத்து வந்து அவர்கிட்ட வந்து பொறுமையாக வந்து பேசி அவரை வந்து சமாதானப்படுத்தி அக்செப்ட் பண்ண வச்சிடறான். அப்போ கறிக்கடைக்காரர் மணி வந்து கால் பண்ணி பொண்ணு வீட்டில் நான் பேசிட்டேன், எல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க, பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணு வீட்டு சார்பாக 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களும் வந்து என்னோட மனசை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அப்போ மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் மாமா வந்து வந்துருவாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு முத்து இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் நல்ல நாள் பார்த்து வந்து பரசு மாமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவும் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே மனோஜ் வந்து ஷோரூமில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வராரு. வந்துவிட்டு என்ன பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னு வந்து மனோஜ் கேட்குறான். அதுக்கு நான் அங்கே வாங்க வரல, டேட்டு போட வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ₹500 தான் டேட்டு போடுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு மனோஜ் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஆனால் ரோகிணி எனக்கு டேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போடுறாங்க. ஆனால் மனோஜ் ரோகிணிட்ட வேண்டாம் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்ல ரோகிணி அதை வந்து கேட்காம மனோஜோட நேமை வந்து டேட்டுவாக வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்கு வந்து வராங்க. அப்போ மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு ரோகிணி வந்து கையில் என்னோட பேரை வந்து டேட்டுவாக போட்டிருக்கா அப்படின்னு வந்து காமிக்கிறான். அப்போ முத்து மீனாவும் இது என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. அதுக்கு ஸ்ருதி ரவி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டேட்டு, மனோஜ் பேரை வந்து கையில் வந்து போட்டிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த டேட்டுவை பார்த்து முத்துவும் மீனாவும் வந்து போட்டுப்பாங்களா இல்லை கண்டுக்காமல் விட்டுடுவாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.